கியூபா உலகில் இன்றும் உள்ள ஒரு கம்யூனிச நாடு கியூபா. கியூபா என்றதும் நமக்கு ஞாபகம் வருவது அந்த நாட்டின் புரட்சியாளர்களான பிடெல் காஸ்ட்ரோவும் சேகுவேராகவும். மேலும் கியூபாவினுடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் அமெரிக்கா கியூபாவின் மீது பல பொருளாதார தடைகளை போட்ட காரணத்தினால கியூபாவால் வளர முடியல. அமெரிக்காவால் தான் கியூபா சீரழிந்தது என்று நம்ம அனைத்து பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக நம்ம பார்த்திருப்போம். உண்மையிலேயே கியூபா சீரழிந்ததற்கு காரணம் அமெரிக்காவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கியூபாவில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் பிடெல் காஸ்ட்ரோ, சேகுவேரா போன்ற தலைவர்கள் தான் கியூபா சீரழிந்ததற்கு மிக முக்கியமான காரணம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பிடெல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் புரட்சியாளர்கள் கிடையாது. இவங்க இரண்டு பேருமே ஒரு கொடுங்கோலர்கள். கியூபாவில் மிக பெரும் அளவிற்கு படுகொலைகளை பண்ணி சர்வதிகார ஆட்சி புரிந்தவங்க தான் இந்த இரண்டு பேருமே. உண்மையிலேயே கியூபாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்படி இருந்தது, கம்யூனிஸ்ட் ஆட்சியினால் கியூபா எப்படி நாசமா போனது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கியூபாவின் வரலாறு என்றதுமே நமக்கு தெரிய வருவது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கைப்பாவையான பாடிஸ்டா என்பவரினுடைய சர்வதிகார ஆட்சியிலிருந்து கியூபாவை மீட்டெடுத்தது கம்யூனிச புரட்சிவாதியான பிடெல் காஸ்ட்ரோ என்றுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பாடிஸ்டாவை அமெரிக்கா மட்டும் ஆதரிக்க கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் கியூபாவில் இருந்த கம்யூனிசவாதிகளும் ஆதரிச்சாங்க. கம்யூனிசவாதிகளின் துணையோடு தான் பாடிஸ்டா கியூபாவில் சர்வதிகார ஆட்சியும் பண்ணி வந்தாரு. 1938ஆம் ஆண்டு இத்தாலிய கம்யூனிஸ்ட் பத்திரிகையின் நிருபர் கியூபாவில் இருந்து என்ன எழுதினார் அப்படின்னா, கியூபா மக்களை பொறுத்தவரை பாடிஸ்டா ஒரு தேச விரோதி, பாசிஸ்ட், தொழிலாளர்களை படுகொலை செய்தவன், அன்டோனியா கிரேட்ஸ் போன்ற தேசபக்தர்களை கொலை செய்தவன். ஆனால் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி அது மாதிரி நினைக்கவில்லை. பாடிஸ்டா கியூபாவின் அதிபராவதற்கு ஆதரவு கொடுத்தது இதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்ட்டு அவர் எழுதினாரு. கம்யூனிசவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, பாடிஸ்டா ஒரு சர்வதிகாரி, அவர் அமெரிக்க கைக்கூலி, அவரிடமிருந்து கம்யூனிஸ்டுகள் தான் கியூபாவை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பாடிஸ்டாவே ஒரு கம்யூனிசவாதி தான். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஒரு முற்போக்கு சோசியலிஸ்ட், ஏகாதிபத்திய எதிர்ப்பாளன் தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாரு. இது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கியூபாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. இவர் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிசவாதியாகத்தான் இருந்தாரு. இது மட்டும் இல்லாம தொழிற்சங்கங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்ததும் இதே பாடிஸ்டா அரசு தான். இந்த சமயத்துல தான் 1945ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பாடிஸ்டாவுக்கு கொடுத்த ஆதரவை மாற்றி குரோவுக்கு கொடுத்தாங்க. குரோவ் கியூபாவின் அதிபரான பிறகு அவருடைய ஆட்சியும் மிகவும் மோசமாக இருந்தது. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கியூபா ஒரு கிரிமினல் நாடாகவே மாறியிருந்தது. இதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீண்டும் பாடிஸ்டாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பாடிஸ்டா மீண்டும் கியூபாவின் அதிபரான பிறகு அவர் முழுக்க அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளராக அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார். பாடிஸ்டாவின் இந்த ஒரு போக்கின் காரணமாகத்தான் அமெரிக்கா பாடிஸ்டாவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. CIA கியூபாவுக்குள்ள வந்து பாடிஸ்டா அரசுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க அனைவரையுமே மர்மமான முறையில் கொண்டாங்க. பாடிஸ்டாவின் ஆட்சி நாளுக்கு நாள் மோசமானது. அதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தந்த ஆதரவு தான். இந்த சமயத்தில் தான் ஒரு மாணவர் பாடிஸ்டாவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அவர் தான் பிடெல் காஸ்ட்ரோ. பிடெல் காஸ்ட்ரோ ஆரம்பத்தில் தன்னை ஒரு கம்யூனிசவாதியாக அறிமுகப்படுத்தவே கிடையாது. அவர் ஒரு தேசியவாதியாகத்தான் அவர் அறிமுகப்படுத்தினாரு. பாடிஸ்டாவை எதிர்த்த பிடெல் காஸ்ட்ரோவை ஆரம்ப காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏற்க மறுத்துட்டாங்க. அன்றைய காலகட்டத்திலும் கூட இதே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பாடிஸ்டாவுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் பிடெல் காஸ்ட்ரோவுக்கு அதிகமான ஆதரவு வந்த காரணத்தினால அதன் பிறகுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடெல் காஸ்ட்ரோவுக்கும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு பிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிபராகின்றார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே பல புரட்சிகர நீதிமன்றங்கள் உருவாகின. அந்த நீதிமன்றங்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்பதையும் ஆரம்ப காலகட்டத்தில் பிடெல் காஸ்ட்ரோ கொடுத்தார். பிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிபராக இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை ஒரு கம்யூனிசவாதியாக அவர் அறிமுகப்படுத்த கிடையாது. மாறாக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை மிக கடுமையாக எதிர்த்தாரு. பிடெல் காஸ்ட்ரோவின் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பின் காரணமாக CIAவும் கியூபாவில் இருந்த அமெரிக்க மாஃபியா கும்பலும் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க. பிடெல் காஸ்ட்ரோவை கொள்வதற்கு பல முறை முயற்சி பண்ணாங்க. ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது. இந்த சமயத்தில் பிடெல் காஸ்ட்ரோ பார்த்தாரு, அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்றால் சோவியத் யூனியன், சீனா போன்ற நாடுகளின் ஆதரவு வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக மாற்றிக்கொண்டார். நான் ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், நான் சாகுமுறை இனிமே கம்யூனிஸ்ட் என அவர் தன்னை கூறிக்கொண்டார். பிடெல் காஸ்ட்ரோ தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக அறிவித்து கொண்ட பிறகு கியூபா ஒரு கம்யூனிச நாடாக மாறியது. புரட்சிகர ஜனநாயக நாட்டை எதிர்பார்த்த கியூபா மக்களுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா, ஒரு சர்வதிகார கம்யூனிஸ்ட் ஆட்சி. பிடெல் காஸ்ட்ரோ கம்யூனிஸ்டாக மாறிய பிறகு அவர் பண்ணது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு உதவி பண்றாங்க என்று சந்தேகத்தின் பேரில் கிட்டத்தட்ட
2.5 லட்சம் மக்கள் அவர் வீட்டு சிறையில் அடைத்தார். இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் ஃபிடெல் காஸ்ட்ரோவால் கியூபாவின் பொருளாதாரத்துறை அமைச்சராக ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர்தான் இன்று இளைஞர்களால் தூக்கி பிடிக்கப்படும் சே குவேரா. சே குவேரா கியூபாவின் பொருளாதாரத்துறை அமைச்சரான பிறகு கியூபாவின் பொருளாதாரம் என்பது மிக பெரும் அளவிற்கு அடிவாங்கியது. கியூபாவின் பொருளாதாரம் சீரழிந்து போனதற்கு காரணம் அமெரிக்கா கிடையாது. அதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் ஆட்சியும் ஒன்றுமே தெரியாத சே குவேராவின் பொருளாதார கொள்கைகளும் தான். சே குவேரா கியூபாவின் பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 55,000 சிறு வர்த்தக மையங்களை இழுத்து மூடினாரு. அந்த வர்த்தக மையங்களை வைத்திருந்தவங்க எல்லாம் மேல்தட்டு மக்கள் கிடையாது. அவங்க அனைவருமே சாதாரண மக்கள் தான். இவர் இழுத்து மூடின காரணத்தினால அந்த மக்களினுடைய வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டது. ஃபிடெல் காஸ்ட்ரோவின் இந்த ஒரு சர்வதிகார ஆட்சி பிடிக்காத காரணத்தினால 1959ஆம் ஆண்டு ராணுவ தளபதியாக இருந்த ஹூவர்ட் மாடோஸ் அவர்கள் அந்த பதவியிலிருந்து தன்னை ராஜினாமா செய்து கொண்டார். அதற்கு ஃபிடெல் காஸ்ட்ரோ கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா, மாடோஸ் ஒரு அமெரிக்க கைக்கூலி, அவர் நில சீர்திருத்தத்தை எதிர்க்கிறாரு, இவர் ஒரு வலதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ஃபிடெல் காஸ்ட்ரோவை எதிர்த்தாங்களோ அவங்க அனைவருமே சிறையில் அடைச்சாங்க, இல்லாட்டி மர்மமான முறையில் கொண்டாங்க. மறுபக்கத்தில் சே குவேராவினுடைய மோசமான பொருளாதார கொள்கையின் காரணமாக கியூபாவின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றது. கியூபாவினுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய கியூபாவின் கரும்பு விவசாயமே மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான ஃபிடெல் காஸ்ட்ரோ அவரிடமிருந்து அந்த பதவியை பறித்து அவரை நீங்கள் வேறு நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. இதன் பிறகுதான் சே குவேரா புரட்சி பண்றேங்கிற பேரில் ஆப்பிரிக்காவிற்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் பயணம் பண்ணி போனார். இந்த சே குவேராவை எப்படி ஒரு போலியான புரட்சியாளராக உருவாக்கி வச்சிருக்காங்க என்பதை பற்றி நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபிடெல் காஸ்ட்ரோவின் கம்யூனிஸ்ட் சர்வதிகார ஆட்சி எந்த அளவுக்கு கொடுமையாக போனது அப்படின்னா, கியூபாவில் பல வதை முகாம்களை ஃபிடெல் காஸ்ட்ரோ கொண்டு வந்தார். அந்த வதை முகாம்களில் அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள அடைச்சாங்க. ஆர்மாண்டோ வால்ரஸ் இவர் கியூபாவின் தபால் துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தவர். இவர் அவருடைய 23வது வயதில் 22 ஆண்டுகள் இந்த வதை முகாமில் அடைக்கப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் இவர் வதை முகாமில் இருந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, அகைன்ஸ்ட் ஆல் ஹோப். அந்த புத்தகத்தில் கியூபாவில் இருந்த வதை முகாம்களில் அங்கே இருந்த அரசியல் கைதிகள் எந்த அளவிற்கு மோசமான அளவுக்கு நடத்தப்பட்டாங்க என்பதை பற்றி மிகவும் தெளிவாக எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் அங்கே இருந்த கைதிகள் எந்த அளவிற்கு கொடுமையான அளவிற்கு துன்புறுத்தப்பட்டாங்கன்னு அவர் சொல்லியிருப்பாருன்னா, கைதிகள் குளிப்பதற்காக சிறுநீர் தொட்டிகள் இருந்தன, மலத்தை பூசிக்கொண்டார்கள், அங்கே இருந்த சிறை கைதிகள் அனைவரும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என அவர் அகைன்ஸ்ட் ஆல் ஹோப் எனப்படும் புத்தகத்திலுமே எழுதியிருக்கிறாரு. கியூபாவினுடைய கம்யூனிஸ்ட் சர்வதிகார ஆட்சி இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த நாட்டின் அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட அனைவருமே வதை முகாம்கள் அடைக்கப்பட்டு மிக கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க. உண்மை இந்த மாதிரி இருக்க வெளி உலகத்திற்கு இந்த கம்யூனிஸ்டவாதிகள் சொல்லுவது என்ன அப்படின்னா, கியூபாவினுடைய பொருளாதாரத்தை சீரழித்ததே அமெரிக்கா தான், அமெரிக்காவால் தான் கியூபா நாசமானது அப்படி சொல்லி வர்றாங்க. ஆனால் உண்மையில் கியூபா நாசமானதற்கு காரணம் அங்கு இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் ஃபிடெல் காஸ்ட்ரோ, சே குவேரா போன்ற முட்டாள் தலைவர்கள் மட்டும்தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.